ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த காலவேளையில் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்ன வசனம் என்றுமே பொய்யாய் போவதில்லை. ஏசியா 65:5 நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். இன்றைக்கி அநேகரும் தாங்கள் மட்டுமே பரிசுத்த, மற்றவர்கள் அசுத்த, தாங்கள் மட்டுமே தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிறவர்கள், ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், நாங்கள் மட்டுமே பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக சொல்லுகிறார், என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள் என்று. புகையை போன்றவர்கள், புகை மறைந்து போகும், அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். இதோ என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய கோபம், என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். இங்கே இருக்கிறேன், தெரியாதவர்களுக்காக நான் இருக்கிறேன், தெரியாதவர்கள் தேடப்படுகிறார்கள் என்பதற்காக இருக்கிறேன் என்றும், நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கும் முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன். நலமல்லாத வழி, தேவ வழியை விட்டு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கின்ற வழியை விட்டு போகிறவர்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. நாள் முழுவதும் அவர்கள் அண்டையிலே கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களை பழியிட்டு செங்கற்களின் மேல் தூவம் காட்டுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் தொழுது கொள்ளும்போது சமயமாக வருகிற அந்த தேவன் வராதபடியாய், தேவனுக்கு பிரியமில்லாதபடியான பலிகளை செலுத்துகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பலிபீடத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள், பலிபீடத்தை அலங்கோலமாக்குவர்கள், கரைப்படுத்துகிறவர்கள், பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாலான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்கள் அருவருப்பானவர்களின் ஆணையத்தை வைத்திருந்து நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். இவர்களின் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தவான் நான் இருப்பது நல்லது. ஆனால் பரிசுத்தவான் என்கிற போர்வையிலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான பலியாய் இருக்கணும். தேவனுக்கு பிரியமான பலியாய், நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு பிரியமான பலியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தும்படியாய், மற்றவர்களை குறித்து நாம் நியாய தீர்ப்பு தீர்க்காதபடியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அவர்கள் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். நீ உன்மட்டில் இரு, என் சமயத்தில் வராதே, உன்னை பார்க்கும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது, நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். எனவே கர்த்தர் தான், கர்த்தருடைய பலிபீடம் தான் முக்கியம், கர்த்தருடைய சபை தான் முக்கியம். கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தவர்களை இவர்கள் பரிசுத்தவான்கள் இல்லை என்று நியாய தீர்க்கிறவர்களுக்கு சரி கட்டுவார். தங்களிடமே இருக்கிற குறைகளை மறைத்து கொண்டு மற்றவர்கள் அசுத்தவான் என்று சொல்லுகிறவர்களுக்கு சரி கட்டுவார். நான் அடிக்கடி ஒரு சில இடங்களில் சொல்லுவது உண்டு, குறை உள்ளவர்கள் சபையில் இருக்கிறார்கள், குற்றமுள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஒரு சில பாவங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சபை விட்டு நீக்கவில்லை. என்றாவது ஒரு நாள் வசனம் அவர்களை விடுவிக்கும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தரும் என்பதற்காக சபைகளிலே சிலரை அங்கீகரித்து வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. எனவே உன்மட்டில் இரு, நான் ரொம்ப பரிசுத்தன் என்று சொல்லுகிறவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டும்.
நான் பெரிய பரிசுத்தம் என்று சொல்லுகிறவர்கள், மாய் மாலமாய் பரிசுத்தமாய் இருக்கிற என்று சொல்லுகிறவர்கள், புகையை போன்று உள்ளவர்கள், சரிக்கு சரி கட்டுவா. எனவே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே, அவர் வழியிலே, தன் இஷ்ட வழியிலே அல்ல, அவர் வழியிலே செல்ல வேண்டும் என்று அந்த ஜனங்கள் என் செயல் நீத்தமும் கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கலின் மேல், அவர்கள் ஆலயத்தில் வந்து பலியிடுகிறது வெறும் செங்கல் மேல் பலியிடுகிறதை போல் இருக்கும். ஏதோ ஒரு தோட்டத்தில் பலியிடுகிறது போல் இருக்கும். துதி பலி செலுத்துகிறதெல்லாம் அப்படியாக இருக்கும். எனவே கர்த்தருடைய நாம் மகிமைக்காக ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களை நியாயத்திற்காதபடியால், இதோ நீ உன் மட்டில் இரு, நான் மட்டும்தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிற காரணத்தை வெளியில் வருவோம். கர்த்தர்ட்ட சரண்டர் ஆயிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், எங்களை மன்னியும் என்று சொல்லி அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னா அவர் மன்னித்து சபையிலே அங்கமாய் வைத்திருப்பார். வருகை மட்டும் வைத்திருப்பார். மணவாட்டி சபையில வைத்திருப்பார். அப்படி இருப்போம். நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, நாளை இரவு 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலும் லீபனோன் ஜெபத்தோட்டம், சிறுமலை ரோடு, பால் பண்ணை பஸ் ஸ்டாப்பு, ரெண்டாலைப்பாறை, திண்டுக்கல் என்கிற இந்த ஸ்தலத்தில் இரவு ஜெபம் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் ஆகிய நாமத்தினாலே அநேகரை விடுவிக்க ஜெபம் பண்ணுவோம். தேசம் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுவோம். இப்போ நடக்கிற உலகத்தில் நடக்கிற காரியங்களிலே திடுக்கிட செய்கிற காரியங்கள், பயங்கரங்கள், ஜனங்கள் விடுவிக்கப்பட கர்த்தற்ற கதறி மன்றாடுவோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.